மங்கா மங்கா எங்க போற? யாரோ ரொம்ப நேரமா கதவு தட்டுற மாதிரி இருக்குமா, யாருன்னு பாக்குறேன். அதெல்லாம் எனக்கு தெரியும், போய் படு. போய் படுங்கிறேன்ல. பசிக்குது மங்கா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. ஐம்பது பேருமே தப்பானவங்களா இருக்காங்க. யாரை நம்புறேன்னு தெரியல. பிறக்கும்போது என் பொண்ணு அத்தனை முழுங்கினவன் நான். அவரை தெரியாத பீஸில் எடுத்து வளர்த்தேன் எஸ்சிஆர். எஸ்சிஆரை பறி கொடுத்துட்டேன். ஒருத்தன் பசி வந்தணும்னா அதனால தான் பசியை மறந்துடுவார். கொஞ்சம் நெஞ்ச என் மனசில் ஈரம் ஒட்டி கிடைக்குன்னா அதுக்கு நல்ல காரணம். அப்படிப்பட்டவரை போய் குரு கொண்டிருக்கேன். என்னதுக்கு அவனுக்கு நான் வேணும், அவன் திருடத்துக்கு நான் வேணும். நல்ல வேலை, குரு செத்த பிறகு எனக்கு ரொம்ப தெரிஞ்சது. சுற்றி எதிரிகளாக சம்பாதிச்சு வச்சிருக்கேன். எங்கிட்டு போகிறது என்னது செய்கிறதுன்னு ஒன்று விளங்கலையே மங்கா. ஒரு துயரச் செய்தி. தமிழக முதலமைச்சர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் இன்று அதிகாலை 3:30 மணிக்கு இயற்கை எய்தினார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு வயது 71. தலைவர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்துவதற்காக அன்னாரின் பூத உடல் சென்னையில் உள்ள ராஜாஜி மண்டபத்தில் வைக்கப்பட உள்ளது. திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் 1917ஆம் ஆண்டு இலங்கையில் உள்ள கண்டியில் பிறந்தார். 1936ஆம் வருடம் சதி லீலாவதி என்ற திரைப்படத்தின் மூலம் தனது திரையுலக பயணத்தை தொடங்கினார். 1977ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சராக டிஸ்கோ வெட்டுறா. டிஸ்கோ வெட்டினா சைடில் முடி கொஞ்சம் சேதாரமாகும், பரவாயில்லையா? எதை வெட்டுறதா இருந்தாலும் முடிகிறேன் வெட்டு. அப்போ வெறும் ஸ்ப்ரே மட்டும் அடிச்சு விடட்டா? அந்த மீசை எடுத்துறேன். ஏய், மீசையில் கை வச்சா வெட்டி விடுவேன். இடம்ல போட்ட போய் நினைச்சியா? நாயகன் படத்துல கூட தான் கமல்ஹாசன் மீசை இல்லாம நடிச்சிருக்காரு. அவர் எத்தனை பேர் போட்டு அடிச்சிருக்காரு தெரியுமா? நீ எடுறா. ஏய் ஆத்தா, சீக்கிரம் முடிக்க ஒரு முடிவை சொல்லு, பிஸ்னஸ் கெடுதல. காதுக்காக அவன் உசுரை கொடுக்குறான். உசுரை வேணா கொடுக்குறேன், முடியாது. ஏய் எவ்வளோ சரி சரி, மீசை வேணா எடுக்கிறேன். ஆனால் வரம் தொட்டியும் விழுக விட மாட்டேன். அதுக்கு ஒப்பு கொண்டா எடுக்கிறேன். ஒன்றும் வேணாம். ஏன்? யோசிச்சு பார்த்தேன், மீசை எடுத்தாலும் கமலஹாசன் நல்லா தான் இருக்காரு. ஆனால் உனக்கு மீசை எடுத்தா கொஞ்சம் கன்றாவியாக தான் இருக்கு. தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை
மலலி அவன் தான் ஹோட்டல் கடைக்காரி. ஏய் ஏய் போராட்டக்காரே நிக்கடி. யாரியா நீ? நான் முருகன் முதலாளிந்து சொல்லிக்கொர்ற. அவனுக்கு எவ்வளோ பெரிய எதிர்காலத்தை வச்சிருந்த நீ இப்படி நாசம் பண்ற. உன் தாபா கடையில் பெஞ்சு துடைக்க ஆள் இல்லைனா இவனை கூட்டிட்டு இல்லைன்னா நான் வர. பஷ முருகன் யோ மாடு நீ கதை எழுதிட்டு இருக்கிற? எந்த நீ அழைச்சி போய் சும்மா ஐஸ் வைக்காதயா தம்பி. மண்ணுக்குள்ள போனவன் திரும்பி வந்துடுவான். பஷே பெண்ணுக்குள்ள போனவன் யா பாயா இந்த ஆள்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க வாங்கிட்டு. ஏய் இந்த பாரு போராட்டக்காரி, என் கூட இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு பாதுகாப்பு. உனக்கு விவரம் தெரியாது. உன்னால் அவனை மடக்கத்தான் முடியும், காப்பாற்ற முடியாது. மாசான் அவனை சும்மா விட மாட்டேன். உனக்கு தான் அவனை பற்றி தெரியும். நீ அனுபவப்பட்டிருக்க. அவங்கிட்ட அதிகார பலம் இருக்கு. யோசிச்சுக்கா. சுழி முதலாளி. சுலே வா. போலீஸை பகிச்சுக்கிட்டு எப்படி வாழ முடியும்? பெரியகுளம் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மாசாரமுத்து ரிப்போர்ட்டிங் மேடம். உங்க ஏரியால தானே லாரியில அடிக்கடி சரக்கு திருட்டு போகுது? எஸ் மேடம். யார் செய்யறது? தார்பாய் முருகன் ஒரு அக்யூஸ் மேடம். இதுக்கு முன்னாடி சத்தியமங்கலம் கேம்ப்ல மீட் பண்ணிருக்கோம் நம்ம. am I right? சோ அக்யூஸ்ட் யாருன்னு தெரிஞ்சும் ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணல? அக்யூஸ் தலைமறைவா இருக்கா. கூடிய சீக்கிரம் பிடிச்சிடுவேன் மேடம். இவர் யார் தெரியுதா? சத்தியமா யாருன்னு தெரியல மேடம். let me introduce to you. இவரு தான் முருகன், தார்பாய் முருகன். இவரு தான் நீங்க தேடின்னு இருந்தீங்க. என்ன செய்யலாம்? இப்பவே இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டிடுறேன் மேடம். தட்டலாம். இவர் மேல ஏதாவது எஃப்ஐஆர் இருக்கா? மேடம் எஃப்ஐஆர் இருக்கான்னு கேட்டேன். இல்ல மேடம். எஃப்ஐஆர் இல்லாம இவரை எப்படி அக்யூஸ்ட்னு சொல்வீங்க? இவரை எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க? இவர் செஞ்ச தப்பெல்லாம் என்கிட்ட சொல்லி அவர் திருந்து வாழறதுக்கு ஒரு சான்ஸ் கேட்குறாரு. உங்களால அவர் உயிருக்கு ஆபத்து வரும்னு பயப்படுறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? அது எப்படி மேடம்? ஒருத்தன் செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு என்னை மன்னிச்சு விடுன்னு சொன்னது மன்னிச்சு விட்டுட்டா அப்புறம் சட்டம் எதுக்கு? நீங்க எதுக்கு? நான் எதுக்கு? மிஸ்டர் மாசினாமுத்து, be aware that you are talking to a collector. Don't teach me the judiciary. சாரி மேடம். இனிமே என்னைட்டு எந்த கிளவும் வராதுமா. Law's job is to kill the crime, not the criminal. Let us give him a chance. See what happens, huh? Yes, madam. You can go.